உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜயின் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கப்படுமா வழங்கப்படாதா, இந்த படம் தேர்தலுக்கு முன்பாக வெளியாகுமா ஆகாதா என்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. தமிழ் திரையுலகில் குறிப்பாக விஜய் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் நடித்த படத்திற்கு இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படுவது என்பது பெரிய ஆச்சரியப்பட விஷயம் இல்லை. ஏற்கனவே இவருடைய பல படங்களுக்கு இம்மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் இவ்வளவு நீண்ட கால சிக்கலாக இது இருந்ததில்லை. அவர் அரசியலில் குதித்ததுனாலையும் இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதை யாரோட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற ஒரு சிக்கல் நீடித்து கொண்டிருக்கிறதாலையும் சிபிஐல அவரை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை கூட்டணிக்குள்ள அழைப்பதற்காக பல சிக்கல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் சிபிஐ. அதில் முக்கியமான ஒன்றுதான் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி போட்டுக்கிட்டே போறது, சர்டிபிகேட் கொடுக்காம தாமதம் செய்வது என்ற விமர்சனம் பொதுப்படையாகவே அரசியல் வட்டத்திலும் இருக்கிறது, சினிமா துறையிலும் இருக்கிறது. இந்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிறகு அதை எதிர்த்து மேல்முறையீடு சென்ற தணிக்கை வாரியத்திற்கு மீண்டும் எதிராகவே தீர்ப்பு வந்தது. முதலில் வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பி.டி. ஆஷா தணிக்கை வாரியத்தின் தாமதத்தை கண்டித்து உடனடியாக யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு சென்சார் போர்டில் இருந்து மேல்முறையீடு செல்லப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட போது இதை தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் மேல்முறையீட்டுக்கு சென்றது. மேல்முறையீட்டில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த வழக்கு சென்ற போது தனி நீதிபதி கொடுத்த அந்த உத்தரவை இடைக்கால தடை விதித்திருந்தாங்க. பிறகு மீண்டும் பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடுக்கு சென்றது. அங்கு நடந்த விஷயத்துல தான் நீங்கள் இதை உயர்நீதிமன்றத்திலே முடித்து விட்டு வாருங்கள், இது இங்க விசாரிக்கிற அளவுக்கான பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு திருப்பிய அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. பிறகு இன்றைக்கு 20/1/2026 இறுதி தீர்ப்பு இன்றைக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இருதரப்பு வாதங்களையும் இன்று பதிவு செய்து கொண்டார்கள். தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை வருமா, இல்ல நாளை மறுநாள் வருமா, அல்லது இந்த வாரத்திற்குள்ளாக வருமா, தேர்தலுக்கு முன்பாகவோ இல்ல தேர்தலுக்கு பிறகு வருமா என்ற பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் பட தயாரிப்பு நிறுவன தரப்பினுடைய வழக்கறிஞர் இந்த வாதம் முடிந்ததுக்கு பிறகாக சொன்னது, இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு நாளையோ இல்ல நாளை மறுநாளோ கண்டிப்பாக வந்துவிடும். இந்த வாரத்திற்குள்ளாக ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். எங்களுடைய வாதங்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறோம். நாங்கள் நியாயமான வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த தீர்ப்பு வரும் அப்படின்னு அவருடைய நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நடந்த வாதத்துல தணிக்கை வாரியம் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது உடனே படத்தை பார்த்த உடனேயே அதற்கு சர்டிபிகேட், அதாவது தணிக்கை சான்றிதழ் கொடுத்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வேண்டும் என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக மறு ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இன்னும் தேவைப்பட்டால் 2 முறை மறு ஆய்வு செய்வதற்கான உரிமையும் இருக்கிறது. அதனால் அந்த தணிக்கை சான்று தயாராகி கெசட்டில் வெளியிடப்படும் வரை டெசிஷன் மேக்கர் நாங்க தான். நாங்கள் இறுதியான வடிவத்தில் இறுதியான முடிவை அறிவிக்காத வரை அந்த படத்திற்கு சான்றிதழ் என்பது வழங்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். நாங்கள் தகவலாகவே சொல்லியிருந்தாலுமே கூட அதை அவசியம் கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அப்படின்றத அவங்க வாதத்துல வைக்கிறாங்க. அதே போல அவர்கள் முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. படத்தை பார்த்ததுக்கு பிறகாக இந்த குழுவில் இருக்க ஒருத்தரை புகார் அளித்ததாகவும் சொல்லப்பட்டது. முதல்ல இந்த வாதம் நடக்கும்போது என்ன புகார், யார் இந்த புகார் அளித்தார் என்ற விவரமே எங்களுக்கு தெரிவிக்கப்படலை அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதம் வைக்கப்பட்டது. அதே சமயத்துல என்ன புகார் அப்படின்ற வாதமும் பேசப்பட்டது. இந்த படத்தில் மத மோதலை உருவாக்கக்கூடிய, எங்கள் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அந்த அனானிமஸ் கம்ப்ளைண்ட்டை நாங்க எடுத்துக்கிட்டதுனால தான் இந்த படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவதில் நாங்க அடுத்து மறு ஆய்வுக்கு செல்ல முயற்சித்தோம் அப்படின்னு தணிக்கை வாரியம் சார்பில் வாதிடப்பட்டது. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லப்பட்டது, எங்களுக்கு யுஏ சான்றிதழ் வழங்கப் போகிறோம் என்ற ஒரு தகவலையை இவங்க கொடுத்து விட்டார்கள். கொடுத்து விட்டு பிறகு என்ன நினைத்தார்களோ தெரியல, மறு ஆய்வுக்கு செல்ல போகிறது அப்படின்ற தகவல் வருது. எங்களுக்கு இதுவும் ப்ராப்பராக எந்த ஒரு அறிக்கையாகவோ அல்லது ஆணையாகவோ எங்களுக்கு அது வரல.
செய்தியாக சொல்லப்பட்டது தான், வாய்மொழியாக தான் சொல்லப்பட்டது, தகவலாக எங்களுக்கு பெறப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் தனி நீதிபதி PT ஆஷா அவர்கள் அந்த கம்யூனிகேஷன் தகவலை தான் ரத்து செய்திருந்தாரே ஒழிய அவர்கள் கொடுத்த ஆணை ரத்து அப்படின்னு எதுவும் சொல்ல வரல. ஏன்னா எங்களுக்கு ஆணை எதுவும் கொடுக்கப்படலை, நோட்டீஸ் எதுவும் இஷ்யூ பண்ணல, உங்களுக்கு UA கொடுக்க போறோம் இல்லை இப்போ மறு ஆய்வுக்கு போக போறோம் அப்படின்ற எந்த ஒரு நோட்டீஸும் எங்களுக்கு கொடுக்கல. வாய்மொழி தகவலாக சொன்னதை தான், அந்த தகவலை தான் ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம் என்று வாதிடப்பட்டிருந்தது. பிறகு தயாரிப்பாளர் சார்பில் எங்களுக்கு 500 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, நீங்க எவ்வளவு சீக்கிரம் இதை தணிக்கை சான்று வழங்கி படத்தை ரிலீஸ் பண்றோமோ அவ்வளவு நஷ்டத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும், இதுல பல பேரோட உழைப்பு இருக்கிறது, இந்த இந்த உழைப்பெல்லாம் வீணடிக்கப்பட்டு விடுமோ என்ற கவலையாக இருக்குது, அதனால்தான் நாங்கள் ரொம்ப வேகமா அவசரமா இதை நாங்கள் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம் அப்படின்னு இவர்களுடைய வாதம் வைக்கப்பட்டது. இன்னொரு வாதமாக வைக்கப்பட்டது என்னன்னா, அமேசான் OTT நிறுவனத்துக்கு எங்களுடைய படத்தை நாங்கள் விற்பனை செய்வதாக நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், இந்த வெளியீட்டு தேதி என்பது தள்ளி கொண்டே போகுது, இதற்கான கிளாரிட்டி, தேர் இஸ் நோ கிளாரிட்டி ஆன் ரிலீஸ் அப்படின்றதுனால அமேசான் OTT நிறுவனம் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கு அவங்க தயாராக போறாங்கன்ற தகவலும் எங்களுக்கு கிடைச்சது. இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும்னு பாருங்க. 6ஆம் தேதியே எங்களுக்கு UA சான்றிதழ் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்படி வழங்கப்பட்டிருந்தால் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி படம் வெளியாகி இருந்தால் எந்த சிக்கலும் இருந்திருக்கிறாது என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பாக வாதிடப்பட்டது. மேலும் தணிக்கை வாரியம் சொன்ன 14 கட்டுகளையும் நாங்கள் கட் செய்துதான் கொடுத்தோம், இருந்தும் அவர்கள் தணிக்கை சான்று வழங்குவதற்கு காலதாமதம் செய்கின்றனர், ஏன் என்று எங்களுக்கு புரியல அப்படின்னு வாதம் திருப்பி வருது. மறுபடியும் அங்கிருந்து வந்தது, ஆர்ம்டு போர்சஸை இவர்கள் தவறாக சித்தரிச்சிருக்காங்க, ஆர்ம்டு போர்சஸை ஒரு படத்துல நீங்க காட்டும்போது அதுக்குன்னு ஒரு சில புரோட்டோகால் இருக்கு, அதை சரியாக பின்பற்றவில்லை, அதனால் இதற்கு இந்த ஆர்ம்டு போர்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வருவதனால இதில் ஒரு எக்ஸ்பர்ட்டை நாங்கள் வரவழைத்து படம் பார்ப்பதற்கு மறு ஆய்வுக்காக நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம், அதற்குள்ளாக இவர்கள் வழக்கு மன்றத்துக்கு வந்து விட்டார்கள் அப்படின்ற வாதம் நடந்து கொண்டிருந்தது. வாதம் பிரிவாதம் இப்படி ஒன்னாக வர அது எல்லாத்தையும் இப்படி இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த வாரத்திற்குள்ளாக இந்த தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இது சாதகமாக ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாக வந்தால் இந்த வாரத்திற்குள்ளாகவே இந்த திரைப்படம் வெளியாகுவதற்கான அதிக வாய்ப்புள்ளது. ஒருவேளை இந்த தீர்ப்பு தணிக்கை வாரியத்திற்கு சாதகமாக வந்துவிட்டால், பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு எதிராக வந்துவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, மீண்டும் மறு ஆய்வு செய்வதற்கான வேலைகள் நடக்கும், மீண்டும் படத்தை ஒரு குழு உட்கார்ந்து பார்ப்பார்கள், அதில் ஏதாவது தவறுகள் இருக்கா, ஆர்ம்டு போர்சஸை சரியாக காமிச்சிருக்காங்களா, இவர்கள் சொன்ன அந்த 14 கட்டோ இல்லை 24 கட்டோ அந்த கட்டுகள் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை மீண்டும் ஆராய்ந்து, எப்படி இருந்தாலும் தணிக்கை சான்று வழங்கிதான் ஆக வேண்டும். ஜனநாயகன் படம் உறுதியாக வெளியாகும், ஆனால் அது தேர்தலுக்கு முன்பாக வெளியாகுமா தேர்தலுக்கு பிறகாக வெளியாகுமா என்பது மட்டும்தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் வெளியாகும், அதிகபட்சமாக இந்த வாரத்திற்குள்ளாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் திரைப்படம் ஒரு பெரிய அளவுல லாபத்தை ஈட்டி கொடுக்கும், திரையரங்க உரிமையாளர்கள்லாம் மிக ஆவலோட காத்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு விஜய் படம், அதுவும் இறுதி படம், நிச்சயமாக ரசிகர்கள் அதிக அளவில் திரண்டு வருவார்கள், அதிக வருமானத்தை ஈட்டலாம், நல்ல லாபத்தை ஈட்டலாம். இந்த ஒரு வருடத்துல திரையரங்க உரிமையாளர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருந்தார்களோ அதையெல்லாம் இந்த ஒரு படம் நீக்கிவிடும் என்ற நம்பிக்கையில இருந்தாங்க. அந்த நம்பிக்கை வீண் போய்விட்டது என்றுதான் சொல்லணும். பொங்கல் கடந்துருச்சு, இனி வரும் காலங்கள்ல எப்படி இதை வெளியிட போறாங்க அப்படின்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் ஜனநாயகன் திரைப்படம் இந்த வாரத்திற்குள்ளாக வெளியாகும் நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு முன்பாக வெளியிடப்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் அடுத்து ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தோழர் கி வெங்கட்ராமன் அப்படின்றது தான் தமிழக அரசியல் களத்தில், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி அரசியல் தலைமைகள் மத்தியில் முக்கிய ஒரு ஆளுமையாக இங்கும் பார்க்கப்படுகிறவர், பேசப்படுகிறவர். எங்க இருந்து நீங்க வரீங்க? தொடக்கம் எங்க உங்களுக்கு?
ஊர் எனக்கு தஞ்சாவூர். எனக்கு ஒரு 5-5.5 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். மூத்தவங்க 2 பேர் அண்ணனுங்க, எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை. அதுக்கு பிறகு எங்கள் அம்மா தான் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பெரிய போராடி தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து அப்பா இல்லாத பசங்க அப்படிங்கிறதுனால கடுமையான ஒழுங்கு கட்டுப்பாடுகள் உண்டு. இதுவரையிலும் என்னெல்லாம் அடிச்செல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணது கிடையாது. அண்ணா அவர் அடிக்கடி குறிப்பிட்ட அந்த இது நான் பார்க்குறேன். திரும்பவும் வந்து பெற முடியாத ஒன்று அந்த பள்ளி காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தினுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? பள்ளி பருவத்திலேருந்தே எனக்கு வந்து அறிவியலில் ஆர்வம், சிரமமான அறிவியல்னு சொல்லக்கூடியது எல்லாமே வயதுக்கு மீறி நான் அதை படிப்பேன் வச்சுக்கேன். அது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. இது செய்துலாம் பார்ப்பேன். நீங்கள் அந்த வீட்டிலேயே டிரான்சிஸ்டர் செய்கிறது, பேட்டரி செய்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இதோடு கூத்தடிச்சிட்டு இருப்பேன். ஹாபி என்னன்னா இன்னொன்று நீங்கள் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருப்பேன். கிரிக்கெட்டில் அந்த மாவட்ட அளவில் டீம்லலாம் நான் விளையாடிட்டு பள்ளி பருவ காலத்திலிருந்து நான் தொடர்ந்து தஞ்சாவூரினுடைய அந்த மைய லைப்ரரி, மாவட்ட மைய நூலகத்துக்கு முதல் 10 கையெழுத்துக்குள்ளே என்னுடைய கையெழுத்து இருக்கும். நான் வந்து தமிழ் வழியில் தான் தொடர்ந்து படித்தவன். ஆனாலும் ஒரு ஆர்வத்தில் நான் ஆங்கில புத்தகங்கள் படிப்பேன். அப்பவே? ஆமாம், வயசுல படிக்க ஆரம்பிச்சேன். ஆமாம். நான் 9வது படிக்கும்போது நான் ஆங்கிலத்தில் கவிதை எழுதியிருக்கிறேன். சங்கராச்சாரி வந்தாருன்னா எங்கள் வீட்டிலாம் தங்குவார். ஜெயந்திரனுடைய கூத்தெல்லாம் பார்த்துட்டு தான் பிறகு சொல்லுவோம். அவனை வந்து ஒரே வார்த்தை, அவன் நம்ம இல்லைடா அப்படிதான் சொல்லியிருக்கான். ஏன்னா நான் வந்து 6வது படிக்கும் போது எனக்கு மிருதங்க அரங்கேற்றாங்க. நான் வந்து 11வது படிக்கிற வரையிலும் மிருதங்கம் கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். நான் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு அக்கப்படி பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இப்போ இன்னை வரையிலும் என்னன்னா பொய்யை பேச மாட்டேன். உண்மை பேசாமல் கூட இருப்பேன், ஆனால் பொய் பேச மாட்டேன்.